கம்பெனியில் ஒரு ஆள் சதீசன் இருக்காரு, அவரும் ஃபேமிலியோட தான் இருக்காரு. அவர்கிட்ட நேற்று சாயந்தரம் போய் சொன்னேன், என்ன இந்த மாதிரி அடிக்கடி சண்டையாக வருதுண்ணே, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு டேஷன் ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு, கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்கே புலம்புறியடா, அண்ணன் கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை பெற்றுட்டேன், 15 வருஷம் ஆகுது, உங்கள் அக்கா முந்தா நாள் வரையும் என்கிட்ட சண்டை போடுறாடா அப்படின்னாரு. அப்போ எனக்கு சொப்புன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. யான்னு கேட்டால், அவர் 15 வருஷமாக கஷ்டப்படுறாரு, நம்ம வெறும் 2 வருஷம் தான் கஷ்டப்படுறோங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது அப்படி தான் இருக்குமா, அது ஒன்றும் பண்ண முடியாதான், அது கடவுள் கொடுத்த நமக்கு வரமா. சம்சாரம் மின்சாரம் எல்லாம் வந்து ஷாக் அடிச்சுட்டே தான் இருக்குமா. கரண்டை தொட்ட தண்ணி இருக்கு வாங்கிக்க மாடி. அது காப்பி குடித்தோம், ஆனால் இருந்தாலும் அது ஏதாச்சும் வெளியில் வந்தால் வாங்கி திங்க தோணுது. உண்மையிலே என்னை கண்ட்ரோல் பண்ண கீர்த்தி, இப்படி தான் கண்ட்ரோல் பண்ண நானே சொல்லுவேன், திருப்பி நானே வாங்கி திம்பேன், அப்புறம் நீ என்னை கேட்காதுன்னு நான் சொல்லுவேன். இப்படி தான் சண்டை வர்றது. ஆமாம் தானே? அதுக்கு வேறு எதாவது சொல்யூஷன் இருக்கா? சண்டை யார் வீட்டில் அதிகமாக போடுறது, நான் போடுறதா இல்லை அப்படி நீங்கள் போடுறீங்களா? நீ மட்டும் தானே? இதுலேயும் வச்சு தான் பேசுகிறாங்க. வந்துட்டோம். ஏன்னா டோப்பியில் போய் துணியை துவைச்சிட்டு அடுத்து வந்து இன்றைக்கி ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்து, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கு இல்லை, எங்களை சார்ந்தவங்களுக்கு நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டேவை நான் இது பதிவு பண்ணி வைக்கலாம்னு நான் சந்தோஷப்படுறேன். அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு கறி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சமைச்சி துணியை போட்டுட்டு டோஃபியில் சாப்பிட்லான்னு இருக்கோம். அன்றைக்கின்னு பார்த்து ஒரு நம்பர் போடுமா? நீங்கள் லாட்ரி நம்பர் போடுவோம் நண்பர்களே. சரி இருங்க, மறுபடியும் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன்.